எமோஷன் வந்து எல்லாத்துக்கும் இருக்குங்க. தமிழ் சினிமால திரையில அல்லாம நிஜத்திலேயே அழுத நடிகர்கள் யார் யாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சிவகார்த்திகேயன் இவர் எந்த மேடைக்கு போனாலும் அழுகாம இருந்ததே இல்லைங்க. அதே மாதிரி ஒரு ரெமோ சக்சஸ் மீட் அன்னைக்கு இவர் பேசும்போது ஒரு சில பிரச்சனையால இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதன்னு இருக்கும்போது ரசிகர்களும் மீடியாக்களும் சப்போர்ட்டா இருந்ததா சொல்லி எமோஷன் ஆகி அழுதுட்டாரு. ஜெயம் ரவி தனி ஒருவன் சக்சஸ் மீட் அன்னைக்கு இந்த படத்தோட வெற்றியை பத்தி பேசும்போது பயங்கரமா எமோஷன் ஆகி ஸ்டேஜ்லயே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அருண் விஜய் என்னதான் பல படத்துல நடிச்சாலும் இவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்திய படம் தான் நம்ம தலை நடிச்ச என்னை அறிந்தால் படம். இந்த படத்தை ஆடியன்ஸோட பார்த்துட்டு வெளியே வந்த இவரு ரசிகர்களோட ஆதரவை பார்த்து தியேட்டர்னு பார்க்காம தேம்பி தேம்பி அழுதுட்டாரு. நடிகர் விஜய் புலி படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவரோட ரசிகர் ஒருவர் புலி படத்தோட போஸ்டர் ஒட்டுறப்போ அங்க நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார். அந்த ரசிகரோட வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல போகும்போது அவரு அறியாம அழுதுட்டாரு. சரத்குமார் நடிகர் சங்க எலெக்ஷன் பிரஸ் மீட்ல பேசிட்டு இருந்த சரத்குமார் நான் எந்த தவறும் பண்ணலன்னு நடிகர் விஷால் சொன்ன புகாருக்கு மறுப்பு சொல்லி பேசும்போது அழுதுட்டாரு. டி.ஆர். ராஜேந்திரன் இவர் ஒரு எமோஷனான பர்சன்னு நிறைய இடத்துல பார்த்திருப்போம். அதே மாதிரி சிம்பு நடிச்ச வாலு படத்துக்கு பல தடைகள் வந்தப்போ மன கஷ்டத்துல கண்ணீர் விட்டு அழுதுட்டார். ராகவா லாரன்ஸ் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மாணவர் மேல போலீஸ் நடத்திய தடி அடியினால இவர் வேதனைப்பட்டு அழுதுட்டாரு. நம்ம தமனா தேவி படத்துல கிராமத்து பெண் மாடர்ன் நடிகைன்னு 2 ரோல்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பிரபுதேவா புகழ்ந்து தள்ள நம்ம தமனா ஸ்டேஜ்லயே கண்ணீர் விட்டாங்க. சிம்பு ஜோடி நம்பர் 1ல பிருத்திவி கூட வாக்குவாதத்துல ஈடுபட்டப்போ அழுதுட்டாரு. சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் விழால ஒரு இலங்கை அகதி நான் படிப்பை முடிச்சதற்கு அகரம் ஃபவுண்டேஷன் தான் காரணம்னு நன்றி சொல்லி பேசும்போது அழுதுட்டாரு. அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.